ஏன்டா பையனு சாவுற? நீ ஏன்டா சொல்ல மாட்ட? நீ இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டு வந்துட்ட, அடுத்து நான் தானே உள்ள போகணும். இன்டர்வியூ எப்படிடா இருக்காங்க? படிச்சது அந்த கேள்வி கேட்கறாங்க. நீ தான் படிப்பாளியாச்சா? நானாவது சுமாரா படிப்பேன். நானே இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். நீ படிப்பாளி செலக்ட் ஆகாம இருப்பியாடா? அது என்னமோ அதிர்ஷ்டம் உங்களை மாதிரி ஆட்கள் தண்டா கிடைக்கும். இந்த மாதிரி படிப்பாளிக்கு கிடைக்காது. நம்பிக்கையோட போடா, கிடைக்கும். நான் இருக்கேல்ல, பாத்துக்கிட்டேன். போ, உன்னை நம்பிதான் போறேன், பாத்துக்க. நான் சொன்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க. போ, தைரியமா போ. இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்குடா. அப்பாவுக்கு 10 வாட்டி போன் அடிச்சுட்டேன். அப்பாவும் கிடைச்சா பரவாயில்ல, எல்லாம் விட்டுடான்னு சொன்னாங்க. இருந்தாலும் எப்படியாவது இதில் செலக்ட் ஆயிடணும்டா. ஆசைப்பட்ட மாதிரி ஈஸி போலாம்டா. ஒன்னாலதான் இப்ப நானே வரடி இருக்கு. எனக்கெல்லாம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இங்க தாண்டா பிடிச்சிருக்கு. உன்னை புரிஞ்சு என்னால இருக்க முடியாது, என்ன புரிஞ்சு உன்னால இருக்க முடியாது. உனக்காக நான் யூஎஸ் வர வேண்டியிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இதை நீ பாஸ் ஆகணும் அவசியமே இல்லை. நம்ம மண்ணில் இருக்கலாம்டா. நம்ம வீட்டை விட ஒரு சொர்க்கம் எங்கேயாவது எந்திர போதே. சொர்க்கமே என்றாலும் அது அன்னைக்கு பாட்டி வீடு போல வருமா? ஏண்டா மனசுல பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும்டா. எங்க சொந்த மண்ணை விட்டுட்டு யோசிக்க போறதா? போடா டே, எப்படியாவது ஃபெயில் ஆயிட்டா. நானும் போவல. வாய கழுடா. நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட உனக்கு தெரியாது. அதனால தான் நானும் வர வேண்டியிருக்கு. எப்படியா நல்ல பாஸ் ஆயிடும்லடா. பாஸ் ஆயிடுவேன். போதுமா? அடுத்து நீ தான் உள்ள போகணும். சீக்கிரம் போ. பயமா இருக்குடா. அட்டிங் கொய்யால போடா உள்ள. இல்ல வர ரவுடி மாதிரியே பிகப் பண்ணத பத்தியா? எனக்கு தம்பி மாதிரியே தெரியல. நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு அண்ணன் மாதிரியே தெரியல. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. போடா. 1/2 மணி நேரம் பிந்தி பிறந்தேன், அதுக்காக நான் தம்பி ஆயிட முடியுமா? போடா. வாழ்த்து உனக்கு அதிகமாயிட்டலாம். இது அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க. அதையும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு பாச மாட்டேன் என் மேல. அம்மா எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? சரிடா, சீக்கிரம் இன்டர்வியூ போயிட்டு வா. நான் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா. இன்னைக்கு நான் இன்டர்வியூல பாஸ் பண்ண மாட்டேன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. வந்தது லேட்டா. எஸ்கூஸ் மீ சார். அண்ணா, ஏன்டா மானத்தை வாங்குற? ஏன்டா போய் ஸ்டக்காய் நிக்கிற? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. இப்போ மட்டும் உனக்கு இன்டர்வியூ பயம் இல்ல? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா? முடிவு பண்ணிட்டேன்டா. நான் வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன வேண்டாம் முடிவு பண்ணிருக்க? அதான்டா, உனக்காக நான் போக வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன்டா. யாருக்காக? உனக்காக தான்டா. அது என்னடா யூஎஸ்ஏ நம்ம ஊருக்கு ஈடாகுமா? நம்ம ஊர் மண்ணுக்கு ஈடாகுமாடா? உன்னெல்லாம் யாருன்னு சொல்லிருக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. டாய் விழுந்துட்டேன்டா. முதல்ல பொண்ணு யாருன்னே தெரியல. ஏன்டா மானத்தை வாங்குற? யாரா இருந்தா நமக்கு என்னடா அம்சமா இருக்குடா. அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துறேன். சும்மா சொல்லேன்டா. என்ன எதுன்னு கேள்வி பாப்போம். எங்க உங்களை தாங்க கூப்பிடுதாங்க. சும்மா இருடா. என்ன இங்க இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாவளோ? நம்ம ஊர் தான்டா. எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? நீங்க தமிழா? ஆமா, நான் தமிழ் தான். நீங்க ஓட்டாதடா. ஏங்க இப்பெல்லாம் பேசியா? நான் ஊர் திருநெல்வேலி. அட திருநெல்வேலி பொண்ணு, பெங்களூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்களோ அத நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாவளா ஆரம்பிக்கலையா? நீங்க ஐடி ஃபீல்ட் தானா? ஹலோ மேடம் சொல்லணும். உன்னை பார்த்த பின்புதான். சும்மாவா விழுந்திருக்கேன்? நம்ம ஊர் மண்ணு அதான் விழுந்திருக்கேன். ஏண்டா நம்ம ஊர் பொண்ணுக்குன்னு ஒரு அழகு இருக்கு பத்தியா? அப்பா லைன்ல தான் இருக்காங்க. நம்ம மண்ணுடா, கட் பண்ணுடா. அதெல்லாம் ஆல்ரெடி அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. பொண்ணு அப்பா சும்மாப்பா. போடா இன்றைக்கு போ. அதான் சொல்லிட்டேன்டா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பாட்டி வீடு போல வருமா? நான் மருமகளை கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஊமப்பட்டான், நீ ஏடா இவ்வளவு சட்டை பண்ற? இப்போ உன் கூட சேர்ந்துட்டோம்ல. அப்பா என்னமோ நீ வாயில்லாத பச்சை புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பண்ற குசர்லாம் இருக்கு பாரு. ஒன்னு விடவாடா. சரி அந்த பொண்ணு என்ன நினைக்காலே. இங்க இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாவளா? நாங்களும் இன்டர்வியூ தான் நிக்கோம். எந்த ஃபீல்டு? ஐடி. அது நம்ம செக்ஷன் தான். என்ன கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கீங்க? யுஎஸ்ஏ. எனக்கு இப்ப நம்ம ஊர் பிடிக்கலடா. நான் யுஎஸ்ஏ போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பேரு? பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போறியா? அதே ஊர் பேச்சு. இல்ல நம்ம ஊர் பொண்ணா இருக்கீங்க அதான். நம்ம ஊரா? நீங்க திருநெல்வேலியா? ஆமா. ஊர் குசுமங்கரி தானோ? இங்க பாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க. இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாலும் ஆரம்பிக்கல இல்ல முடிஞ்சிட்டா? இல்ல இன்னும் முடியல. சைடுல நில்லுங்க. நான் கூட பயந்துட்டேன். நீங்க ஃபேமிலியா வாங்க இருக்கீங்க? இல்ல
அது பார்த்தா தெரியுது. அப்படியே ஊர்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரியே இருக்குது. இல்ல நேத்தே வந்து இறங்கிட்டேன். அந்த கண்ணில் போடுற கிளாஸ் இருக்கு. இங்குள்ள வேலை இப்படிதானே இருக்காவ. படிச்சதுல எங்கன்னு கேள்வி. படிச்சதுல எங்க? சென்னையில. ஓ, இஎஸ்ஐ பார்க்க தான் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? ஆமா, இங்க இருக்க பெங்களூருக்கு எங்க அப்பா விட மாட்டேன்னு சொன்னாவ. நானே எங்க அண்ணனை ஏமாத்தி பிறகு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுல இஎஸ்ஐ வர போறாவளாங்க. இங்க இஎஸ்ஐ பார்க்க தானே இன்டர்வியூ நடக்குது. இல்ல, எங்க காலேஜ்ல இன்டர்வியூ எடுக்க வந்தாவ. நான் அதுல பாஸ் ஆயிட்டேன். பெங்களூர்ல இன்டர்வியூ இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சென்னையில வேலை போட்டு கொடுக்கேன்னு சொன்னவ. சென்னையில எங்க அப்பா வேலை பார்க்க விடுவாவ. அதான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? எனக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை. அதான் நம்ம ஊர்ல பெருசா ஆபீஸ்லாம் இல்ல. அதான் சென்னையில கொஞ்சம் பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம்ல. ஆமாமா, கொஞ்சமா இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசலே கூப்பிடுவாங்க, நில்லுங்க. சரி, நீங்களும் திருநெல்வேலியா? ஆமாமா. நீங்க நம்ம ஊர்க்காரங்க மாதிரியே பேச மாட்டேங்கியா? நாங்க சின்ன வயசுல ஊட்டில தான் படிச்சோம். ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே ஒண்ணு மாதிரி தான் பேசுவாங்க. அதுலயும் என் தங்கச்சி அப்படியே ஒண்ணு மாதிரி பேசுவா. அப்படியா? இங்க உங்க அண்ணன் கூட வந்திருக்கீங்க? ஆமா, எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தான். எந்த ஊரு? நம்ம வள்ளூர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த ஊரு தான். நமக்கு அங்க தானடா ஊரு. தெரிஞ்ச பையனா தான்டா இருக்கும். உங்க அண்ணன் வந்திருக்குதே? இல்ல, எங்க அண்ணன் வெளியில நிக்கான். ஓ, அப்படியா? உங்க அண்ணன் பேரு? அசோக். ஓ, அப்படியா? எங்க அப்பா பொம்பளை எல்லாம் வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு தான் சொன்னவ. ஆனா படிக்கலாம் வச்சிருவாவ. ஆனா வேலைக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்காது. என் அண்ணன் கிட்ட சொன்னேன். எங்க அண்ணன் கொஞ்சம் ஜாலி டைப் தான். சரி போயிட்டு வரட்டுப்பான்னு எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்திருக்கான். கார்லயே வந்துட்டோம். அதான் எங்க அண்ணனும் கம்பெனி தான் வச்சிருக்கான். அவன் வேற நேரம் ஆயிட்டு போகணும்னா அதான் இன்டர்வியூ முடிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். அங்க இருந்து கார்ல வந்துட்டீங்களா? ஆமா, எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்தான். உங்க பேரு? அரசி. என் தங்கச்சி பேரும் அரசி தான். அப்படியா? அன்பரசி. சரி, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. எங்க அண்ணன் வேற ஏசுவானே. சரி, உள்ள வேணா கேட்டு பாருங்க. சரி, உங்க பேரு? நான் உன்னை கேட்கணும் சார். நீங்க ரெண்டே ஒண்ணு போல இருக்கீங்க, ட்வின்ஸா? ஆமா, நான் திலீப், இவன் திலீபன். சரி. ஏன்டா அந்த பொண்ணை வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்க? தெரியலடா, நான் ஏன் அந்த பொண்ணை இப்படி பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை பார்த்துருக்கல. நீ மட்டும் பொண்ணுங்க கிட்ட தாராளமா சகஜமா பேசுறிய. எப்படிடா? எனக்கு இந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அப்படிதான்டா இருக்கும். எல்லா பொண்ணு கிட்ட சகஜமா பேசிப்பாரு, ஒன்னும் தெரியாது. இந்த பொண்ணு பார்த்ததுக்கு எனக்கு நாக்கு தள்ளுது. இதுல ஒன்ன மாதிரிலாம் நான் இருந்தேன், அவ்வளவுதான். நீ இப்படிலாம் இருக்கிறது அப்பாவுக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமலாம் இருக்கும். அதெல்லாம் அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அம்மாக்கு தெரிஞ்ச தான்டா உனக்கு இருக்குது. விடுறா, இது வாலிப வயசுடா. ஒண்ணு அண்ணன் தம்பி மாதிரியா பேசுறவ, ஃப்ரெண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. நீங்க ஊருக்கு எப்ப வருவீங்க? இல்ல, ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் தான் வருவோம். இது காலேஜ்ல இருந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ, அதான் வந்திருக்கோம். அப்ப ஊருக்கு வர மாட்டீங்களா? இல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் தான் வருவோம். இப்போ காலேஜ்ல தானே படிச்சிட்டு இருக்கோம். எங்க அப்பா ஏதாவது ஃபங்க்ஷனா கூப்பிட வருவாங்க. நீங்க பச்சை பிள்ளைங்களா? அவங்கள கூப்பிடுறதுக்கு வருவாங்களாங்க? எங்க அப்பா வருவாரு, இல்லன்னா எங்க மாமாமார் வருவாங்க. ஓ, பெரிய குடும்பமா? ரொம்ப பெரிய குடும்பம். உங்க குடும்பத்துல பிரிஞ்சிருக்க கஷ்டமா இல்ல? என்ன செய்யுமா, படிச்சாதானே வாழ்க்கையில முன்னேற முடியும். எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் படிப்பு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். எங்க பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்க பாட்டினா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? ஆமா, பாட்டி யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? உங்க வீட்டுல? எங்க பாட்டி தாத்தா ஃபாரின்ல இருக்காங்க. எங்க? அதான் இப்ப சொன்னீங்களே, யுஎஸ்ஏ, அங்கதான் இருக்காங்க. அப்படியா? வேற யாருமே இல்லையா? எங்க அம்மா குடும்பத்துல எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. எங்க அம்மா மட்டும் அங்க போகவே இல்ல. ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதான் நாங்க இங்கே இருக்கோம். ஓ, சரி சரி சரி. உன்னதான் கூப்பிடுறாங்க, போடா. சரி, நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ரொம்ப பயமா இருக்குடா. அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம்டா. எதுவும் சொதப்பிட மாட்டேனே. படிப்பாடிடா நீ. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாட்டி மனசுல வச்சுக்க, தைரியம் தானா வரும். அப்படிதான்டா இவ்வளவு நாளும் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன திடீர்னு உனக்கு இவ்வளவு தடுமாற்றம்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட பேசுனேன்ல, அதான். உன்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பேசுன மாதிரி தெரியலையே. உனக்கு தெரியாது, அதான் நினைச்சேன்டா. எப்படா டக்குன்னு பேசுன? என்னடா பார்த்தோன்னே வந்துட்டேன்டா. ஐயாக்கு பிடிச்சிருக்கும். உங்க அண்ணன் கிட்ட பேச நினைச்சு பேசுடா. போடா. அடே எங்க அப்பா தம்பியா முன்னாடி சைட் அடி போறான், கேட்டா இப்பெல்லாம் மேல் வரும். சும்மாடா. நான் போயிட்டு வரேன். ஒரு அந்த பொண்ணு போயிட்டுனா ஜாதகத்தையே நான் எடுத்துருவேன். விடுறா, தம்பி உடையான் படைக்கஞ்சான் சும்மாவோட சொல்லியிருக்காங்க. சடா ஊம கொட்டான். போடா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுடா. பரவாயில்லடா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரே இருந்துட்டு போட்டுமே. ஓட விட்டு அடிச்சிரு. போடா. எவ்வளவு நீ வாய, நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியாச்சு, நீ போடா. போறேன், உன்னை நம்பிதான் போறேன். ஒரு ஃபெயில் ஆயிட்டோம்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அவ்வளவுதான், விடு.
பசியோடு இருக்கும்போது பிரியாணி கிடைச்சா என்ன, பழையது கிடைச்சா என்ன, அதே மாதிரி தான்டா. படிப்போம், படிப்பு கத்த வேலை கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்ப்போம். மனசுக்கு பிடிச்ச வேலை உனக்கு என்ன? கிரிக்கெட் விளையாடுறது. அதெல்லாம் விளையாட போற? கிஷோர் சித்தப்பா தான் சேர்த்து விட்டுருக்காங்களே, விடுறா. ஆமா, கிஷோர் சித்தப்பாக்கு போன் அடிச்சா? இல்ல. டேய், இன்றைய மட்டும் பாஸ் ஆகாம நீ வந்த மௌனி தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டாங்கடா. அப்ப பாஸ் ஆயிரு, யாரும் தப்பிக்கலாம். கிஷோர் சித்தப்பா தப்பிக்க முடியாது, பாஸ் ஆயிரு. போடா. போறேன். போயிட்டு வரேன். சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உனக்கும் தான். சரி. பிக்கப் பண்ணிட்டான் முழுக்க. நான் நிறைய வட்ட பழகிருக்குடா, ஒன்னும் பிக்கப் ஆகலடா. பயவுல பார்த்து நிக்க விழுந்துட்டான். போயிட்டு வரேன். சரி. பாரு அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்கன்னு. அரசி இதுக்கு கூப்பிடுறாங்க. எஸ் மேடம். இரு, அம்மா இப்போ வந்துருவா. அம்மா இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சு வந்துருவாங்க. அப்புறம் அம்மா கூட வீட்டுக்கு போயிரு, சமத்தா இருக்கணும்னு. இங்க பாரு, தண்ணி கட்டிட்டு எல்லாம் போக கூடாது, தம்பி கிட்ட சண்டை போடக்கூடாது. நீ ஊன்னு சொல்லும் போதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா என்ன சேட்டை தான் கொஞ்சம் அதிகமா பண்ணுத. ஆமா, மாமா இருக்கும்போது மட்டும் சேட்டை பண்ணுடா, மத்த நேரம் பண்ணாத. மாமாக்கு டூட்டியே பார்க்க முடியல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ யாது பண்ணிட்டு இருக்கியோன்னு. என்னடா தங்கம்? அம்மா இப்ப டூட்டி முடிஞ்சு வந்துருவாங்க. சரி சரி, அம்மா இப்ப வந்துருவாங்க. தங்கம் ரொம்ப சேட்டை பண்ண கூட தங்கம். என் தங்கம், என் வயிறும். என்ன தங்கம்? ஆமா வந்துரு. ஆமா ஆமா, அம்மா இப்ப வந்துருவா. அம்மாவா? இரு வர வர. தங்க பிள்ளை. அண்ணே. சரிம்மா, பிள்ளை தூக்கிட்டு போ, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. சரிண்ணே. பிள்ளைல கொஞ்சம் கண்ணு கத்தமா பாரு, ரொம்ப சேட்டை பண்ணாருங்க. சுவிட்ச் போர்ட்ல கை வைக்கலாம், தண்ணி கிட்ட போறான், கொஞ்சம் கண்ணு கத்தமா எல்லாரும் பாருங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுன்னு. சரிண்ணே. சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேண்ணே, கேண்டீன்ல சாப்பிட்டேனே. எத்தனை நாள் சொல்லிருக்கேன், போன் எடுத்து அன்னைக்கு கொண்டு வந்து போடலாம். எவ்வளவுதானே நீனும் பாடு பாப்ப. இதுல என்ன இருக்குது? சரிண்ணா, பிள்ளை வாங்கிட்டு போ, நேரம் ஆயிட்டு, பிள்ளை பார்த்து கொண்டு போ. சரிண்ணே. தங்க புள்ள. மாமா இவ்வளவு நேரம் அம்மா, இப்போ மாமாங்க. அம்மா அப்பதானே உன் கூட இருக்கலாம். வா வா, வீட்டுக்கு போலாமா? பாத்தியா மாமாவா? அவன் சின்னவன் எங்கண்ணே? தரும் தோட்டத்துக்கு கூட்டு போனான். சரிண்ணே. அவன் கிஷோர் இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்தான், 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கான். அவன் கொஞ்சம் தூங்கணும்ல, வீட்டுல பச்சைதாடு தாங்க முடியல, அதான் ஆளு கொண்டு தூக்கிட்டு போயிட்டோம். எப்போ வந்தான்? பாவம், வெளியில மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு தான் வந்தான், தூக்கமே இல்ல அவனுக்கு, அதான் ஆளுக்கு ஒரு பிள்ளை தூக்கிட்டு போயிட்டோம். சரிண்ணே. அவன் என்ன சாப்பிட்டானா என்ன? ஆனந்தி தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தா. சரிண்ணே, மதியானத்துக்கு நான் பாத்துக்கிறேன். அண்ணியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். டயர்டாவே இருக்குன்னா மாத்திரை போட்டுருந்தா, கொஞ்சம் கண்ணு கத்தமா பாரு அவளை. நான் போய் பாத்துக்கிறேன். நீனே வச்சு கொடுக்க. பாத்துக்கமா, நீ கவலைப்படாம இருந்தே, நான் பாத்துக்கிறேன். அண்ணி உடம்பு சரியில்லை, என்னதான் தேடுவா. பாவம், நான் டூட்டிக்குன்னு வந்துட்டேன், அழுதுகிட்டு இருப்பா, பக்கத்துல இருந்து பாரு. ஏனே, அண்ணியை பத்தி தான் தெரியும்ல, பாவம் குழந்தை மாதிரி இந்த மாதிரி நெத்தையா விட்டுட்டு வந்த. டூட்டி இருக்கலாமா, போய் தானே ஆகணும். சரிண்ணே, ஒரு 3 மணி போல வந்துரு. சரியா? வேண்டாம், இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன். 3 மணிக்கு வந்துரு. நான் என்னதான் அண்ணியை பார்த்தாலும் சரி, நீ பக்கத்துல போய் இருந்தாதான் அன்னைக்கு குணமாகுது. நான் அதான் பழக்கி விட்டுட்டேன். சரி, அப்போ ஒரு 3 மணி போல வரட்டா? நான் பேசிக்கிட்டேன், நீ 3 மணிக்கு கிளம்பி வந்துரு. சரி, தங்கச்சி கூண்ட போஸ்ட்ல இருக்கிறது நல்லதா இருக்குது. தங்கம். சரிண்ணே, உள்ளே கொண்டா. வர மாட்டானோ? ஏய் மாமா, வேலை பார்க்க வேண்டாம், வா. இந்தா புடி புடி, எனக்கு நேரம் ஆயிட்டு. சரி, நீ போனே. ஒன்றுல சிரிப்பை பத்தி ஒண்ணு பார்த்தோன்னு இது நான் முக்கியமான வேலை சும்மா வந்திருக்கேன். அண்ணே, எனக்கு ஜாமீன் வேணும். என்னடா, என்ன பண்ணி தொலைச்ச? அண்ணே, இந்த வாட்டி நான் தேர்தல நிக்கேன்னு உனக்கு தெரியல அண்ணே. ஆமாடா, இது அரசியல நிக்கிய. அந்த நல்ல சிவன் கொஞ்சம் வம்பு இழுத்தான். அது மட்டும் இல்ல, இந்த வாட்டியும் விக்ரம் தேர்தல நிக்க போறானே, வேலையை ராஜினாமா பண்ணிட்டானே. ஆமாடா, வேலையை விட்டு போயிட்டான். எம்பி பதவிக்குள்ள நிக்க போறான். சரி விடு, என்னையும் போறாரு. டூட்டில இருக்கும் போதே திருந்தல, அரசியலுக்கு போன பிறகு திருந்த போறாரு. அவன் திருந்த மாட்டானே, அங்க போன கட்டாயமா திருந்தவே மாட்டான். நாம என்னடா பண்ண முடியும்? என் தங்கச்சி தலை எடுத்து எல்லாச்சும் நாசம் நடக்கனே வந்திருக்கான். இல்லனே, சின்ன கலகலப்பாச்சுது. அதுல
நல்ல சிவனை ஓங்கி அரைஞ்சிட்டேன். ஓங்கி அரைஞ்சிட்டியா? ஏற்கனவே எனக்கு அவன் மேல கொஞ்சம் கோவம் இருந்ததா, வம்பளுத்தான். என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓங்கி அரைஞ்சேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய், நீ சொல்றத பார்த்தா பெரிய வில்லங்க பண்ணிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதானே, ஏற்கனவே கொஞ்சம் கோத்துல இருந்தேன்னா இதான் சந்தர்ப்பம்னு ஓங்கி அரைஞ்சேன். பக்கத்துல இந்த போஸ்ட் மேல விழுந்தான். பயவுல மயக்கம் மட்டுமே இன்னும் எந்திக்கல. ஏய், மூச்சு பேச்சு இருக்கடா உனக்கு? தெரியலனே, அதான் அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க நீங்க போய் சரண் அடைஞ்சிருங்கன்னாங்க. அதான் வந்தேன். மனசு உசோட இருக்கானா என்ன? அநேகமா போய் சேர்ந்துருப்பானோ. என்னடா வேலை பார்த்துட்டு வந்திருக்க? நானும் எத்தனை நேரம் கோத்தை அடக்கி வைக்க சாத்த போறான் ஜெயில எடுத்துட்டு போறேன். அப்படியாவது இவ்வளவு புள்ளிமா நல்லா இருப்பாங்கல்ல. ஏன்டா பக்கத்துல இருந்த விக்ரமத்தான் அடிக்குன்னு நினைச்சேன். இவ கண்ணு முன்னாடி வந்து போனான். அதான் அவனை அடிக்காம அவன் அப்பனே அடிச்சிட்டேன். விடுங்கண்ணே, சாத்த போறான். அவன் அப்பன் ஒளிஞ்சாதான் பொண்ணு பிள்ளைய தேடி இந்த விக்ரம் வருவானே. அப்பேற்பட்டவன் எனக்கு தேவையில்லை. அப்படி அவன் வரணும்னு அவசியம் இல்ல. இங்க யாரும் அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கல. வர வேண்டிய நேரத்திலே வரல. நேரம் மாசமா இருக்கும்போது அவன் காலில் விழுந்து கெஞ்சினேன். எனக்காக என் அண்ணன் மார்க்க காலில் விழுந்து கெஞ்சினானுங்க. அப்பமே வராதவ இனி வந்தா என்ன, வராம ஒளிஞ்சா என்ன? என்ன இருந்தாலும் அவன் உனக்கானவன்ல, அதான் அடிக்க மனசு வரல. சரிடா, நான் விக்கி உடனே வர சொல்றேன். எப்படி கேஸ் பெருசாயிரும். அவன் எம்பியில நின்று இருக்கான்ல. ஆமா, அதான் முன்னுக்குட்டி வந்து சரணடைய வந்தேன். சரி இரு, நான் விக்கி வர சொல்றேன். சரிங்கண்ணே, எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாண்ணே? அன்னைக்கு பாட்டிட்ட சொல்லிட்டீங்களா? பாட்டி தான் முதல்ல போய் சரணடைய சொன்னாங்க. பின்னாடியே தாத்தாவை அனுப்பி வைக்கிறாங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேறவேடா, அம்மா அப்பா தள்ளிட்டாங்கல்ல, இனி கேஸ் பேச ஆகாது. இந்தியாவின் நம்பர் 1 கிரிமினல் லாயர் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து வாதாடினதுக்கு அப்புறம் நீ உள்ளவா இருப்ப. எனக்கு என்னமோ அந்த தெரித்து தான் இந்த வேலையை பார்த்தாரோ என்னமோ. இல்ல சத்தியமாதான் எனக்கு கோவம். அதான் பலார்னு அரைஞ்ச. இப்படி போய் விழுந்து சாவான்னு எனக்கு என்ன தெரியும். சரிடா, நான் அன்னைக்கு நமக்கு போன் அடிக்க, நீ உள்ள போய் இருப்போம். ரோகிணி, அண்ணே நான் வீட்டுக்கு போக முடியாண்ணே, நீ வீட்டுக்கு போ. ஏமா? இல்லண்ணே, எம்பி மேல கை வச்சிருக்காரு. இதா சாக்குன்னு வரவங்களும் போறவங்களும் டேனியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இங்க இருந்தாதான் யாரும் கை வைக்க முடியாது. நைட்ல இருந்து டூட்டி பார்த்துட்டு இருக்க. வேண்டாம் ரோகிணி, நீ போ. அண்ணே, ஸ்டேஷனை பத்தி தான் உனக்கு தெரியல. நான் இங்க இருந்தா மட்டும் தான் டேனியல் மேல கை விழாது. நான் பாத்துக்கிறேன்மா. வேண்டாண்ணே, சரிப்படாது. டேனியல் மேல கை விடாம இருக்கும்னா நான் டூட்டியை பாக்குறேன். என்ன மீறில எவனும் கை வைக்க முடியாது. நீ பிள்ளைய கொண்டுட்டு போன. நீ சொல்ல சரிதான். ஆனா இது நம்ம வீட்டு விஷயம். நான் பார்த்து தானே ஆகணும். நீ பிள்ளைய கொண்டுட்டு போ. சரி, ரோகிணி பாத்துக்கிடுவா. என்னால அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரோகிணி பாத்துக்கிடுவா. சரிண்ணே. என் கண் பார்வையில இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். சரி, உள்ள வாங்க, ஆபீஸ் ரூமுக்குள்ள போலாம். சரி, என்னால உனக்கு சிரமம் இல்ல. எனக்காக வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க. இதை கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் கடைசி வரைக்கும் வரணுங்கக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரோகிணி, ஒண்ணு இல்ல, உள்ள வாங்க. சரி வாங்க. அம்மா, அன்னைக்கு என்னத்துக்கு காலேஜ் முடிஞ்சு வந்திருப்பாளே, ஏன் இன்னும் வரக்கானோ? ஏமா தமிழே, தமிழே, காலேஜுக்கு போன புள்ள இன்னும் வீடு திரும்பல. வீட்டுல யாரும் தேடின மாதிரி தெரியலையே. கரெக்டா 3:30 வீட்டு வந்து நிப்பாள. மணி 3:45 ஆகுது. இன்னும் புள்ளைய காணுமே. 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகாத. சரியான நேரத்துக்கு வருவாளே. அவன் பொண்ணு தரன கூப்பிட போவான். எல்லாம் பொண்ணு தர. என்னதே? ஏவா அன்னைக்கு 3:30 வீட்டுக்கு வந்துருவாளா? புள்ள என்ன காணோம், ஒருத்தன் தேட போவலையா? ஏதே, அவன் பொண்ணு தர டியூட்டிக்கு போயிருக்கானே. அதனால விக்கிய கொண்டு கூப்பிட சொல்லிருக்கான். விக்கி கூட்டி கொண்டு நம்ம ஊர்ல விட்டுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஊருக்குள்ள நடந்து வருவா. புள்ள என்னைக்கு ஒத்தையில நடந்து வர மாட்டாளே. காலேஜ் படிக்கல, சின்ன பிள்ளையா வந்துருவா. ஆளுக்கு ஒரு தசைக்கு படிக்க போயிட்டாள்வ. அவ இன்ஜினியரிங் படிக்க போன அவ போயிட்டா. ஒத்தி நான் டாக்டர் தான் படிப்பேன், டாக்டர் படிக்க போயிட்டா. இவ என்னமோ A1 கோர்ஸ் தான் படிப்பேன், இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. 3 பிள்ளைகள் ஒண்ணா இருக்கும்போது பயமா இல்ல. 3 பிள்ளைகள் தனித்தனியா போனது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. வந்துருவா, ஊருக்குள்ள வந்துட்டு இருப்பாளா இருக்கும். செம்பலியாக்காக்கு இப்பதான் விக்கி போன் அடிச்சான். என்னவா, ஒரு 3:30 போலதான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. பொண்ணு தரனா பயமே கிடையாது, ரொம்ப பொறுப்பா இருப்பான். வீட்டுக்குள்ள வர வரைக்கும் பார்த்துட்டு தான் போவான். விக்கி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பான். அவன் உள்ளூர் தானே போயிருவான்னு நினைப்பான். பொண்ணு தர அப்படி கிடையாது. இருந்தாலும் மனசு சரியில்லாம இருக்குதே. சரி, நான் வாசல்ல போய் நிக்க. அத்தை பதறாதீங்க, அத்தை இப்ப வந்துருவா. பாட்டிமா, அத்தை என்ன பாருங்க, அந்த கிளி வந்துட்டா. சப்பா, இப்பதான் எனக்கு உசுரே வந்தது. ஏமா இவ்வளவு நேரம்? விக்கி மாமா ரோட்ல விட்டுட்டு போனாங்க, வரதுக்கு நேரம் ஆயிட்டு பாட்டி. சரிம்மா, நான் பயந்தே போயிட்டேன். பொண்ணு தர கூப்பிட வந்தோம்னா பயம் கிடையாது. அதான் விக்கி மாமா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பாட்டி. பாட்டி டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாட்டி. சரிம்மா, போய் ரெஸ்ட் எடுப்போம்.
பிள்ளை கொஞ்சம் கண்ணு கருத்துமா கவனிங்க. காலம் ரொம்ப கட்டு கிடக்கு. நம்ம வீட்டுல இத்தனை ஆம்பளைங்க இருந்தோம், பிள்ளை ஒத்தையில தான் நடந்து வந்திருக்கா. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஊரு கண்ணு புள்ளா நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கும். நல்ல குடும்பத்தை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் கவனமா இருங்க. எப்போ எப்படி இந்த குடும்பத்தை நிம்மதியை கெடுக்கலான்னா அவ்வளவு என்னமோ இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க, நாளையில இருந்து இவங்களே நான் அனுப்புறேன். அம்மா குமார் வந்துட்டானா என்ன? அது செவ்வாழை போட்டிருக்காங்களே, தருண் அவங்களும் தான் மாத்தி மாத்தி வேலைக்கு காவலுக்கு கிடக்காங்க. வீட்டுக்கே வரதில்ல. அழகுராணி அழாத குறையா அழுதுகிட்டு இருக்கா. தருணும் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஏன்னா உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிட்டா என்ன? ஆமத்த, அழகுராணி அழதான் செய்யறா. இவன் என்ன வயக்காடே தஞ்சன்னு கிடக்கான்? குமார் கிடந்த மாதிரியே தான் இவனும் கிடக்கான். குமார் வளர்த்த பிள்ளை தானே, அப்படித்தானே இருப்பான். சத்தம் மட்டும் வைங்கத்த, அழகுராணி அழுதுகிட்டே இருக்கா. அவன் பொண்ணு தடவைக்கு ஒண்ணும் சொல்லலையா? எங்க அவனை 2 பேரும் வயக்காட்டுக்கு அவனை போக கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லாம கொல்லாம வயக்காட்டுக்கு ஓடிடுறான். என்னத்த சொல்லி பாட்ட தொலைக்க. தருண் வந்தா என்ன பார்க்க சொல்லு. அம்மா, டேனியல் பத்திரத்தெல்லாம் கோட்ல கொண்டு ஒப்படைச்சானா என்ன? இப்பெல்லாம் மாமா கூட இருக்கதா அவன் தானே. மாமாவை அவன் தான் பாத்துக்கிட்டான். பத்திரத்தை கொண்டு ஒப்படைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை பிள்ளைங்களை பெத்தாலும் வளர்த்தாலும் கடைசியில கூட இருக்கிறது என்னமோ அந்த பையன் தான் இருக்கான். அது உண்மைதான். அவன் தான் மாமா விட்டு தூரே போக மாட்டானே. அதான் எல்லா பிள்ளைகளும் ஆளுக்கு தசையா போனாலும் கடவுள் ஒரு பிள்ளை நம்ம பக்கத்துலயே வச்சிருந்தாரு. சரி, அவன் டேனியல் வந்தாவனா என்ன பார்க்க சொல்லு. சரிங்க. நான் இதை சொல்ல மாட்டேங்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் பாட்டுட்டு சொல்லுவேனே. நான் பாட்டுக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்லையே. இன்னைக்கு அந்த விஷயத்தை நான் மறைச்சேன். பாட்டி என்ன மனசை நம்புவாங்க. நான் என் பாட்டுக்கிட்டே தான் மறைச்சேன். அன்னைக்கு அப்பா, இன்னைக்கு காலேஜ் போயிட்டு லேட்டா வர? விக்கி மாமா கூப்பிட வரதுக்கு நேரம் ஆயிட்டுப்பா. பொந்தர மாமா தானே கூப்பிட வருவான். பொந்தர மாமாக்கு டூட்டியா? அதான் விக்கி மாமா வந்தாங்க. ஊருக்கு வெளியில நிப்பாட்டி விட்டுட்டு போனாங்கப்பா. அவனுக்கு பொறுப்பே கிடையாது. இவனை யார் கூப்பிட சொன்னா? அவன் பொண்ணு கூப்பிட்டு வர வேண்டியதானே. ஊருக்குள்ள ஒத்தையா நடந்தா? ஐயா அப்பா, பொண்ணுத்திர மாமாக்கும் விக்கி மாமாக்கும் முக்கியமான டூட்டி. அந்த நடுவுல என்ன கூப்பிட வந்தாங்க. ஆமா, போன போட்டான். ரோட்டுக்கு வெளியில பாப்பா போய்கிட்டு இருக்கா, சீக்கிரம் போங்கன்னு அதான் ஓடி வந்தேன். சரிம்மா, பத்திரமா வந்துட்டல்ல? பத்திரமா வந்துட்டேன்ப்பா. சரி வா, அப்பா சோறு போட்டு தரேன், சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு பசிக்கலப்பா. ஏன் பசிக்கல? எப்பவும் காலேஜ் போயிட்டு தானே சாப்பிடுவா. உனக்கு செம்பவலி அம்மா கையால சாப்பிடணும், அப்படிதானே? இல்லப்பா. பாரு, முன்னால விட இப்ப அம்மாக்கு ரொம்ப பொறுப்பு. அவங்களுக்கும் இப்ப பொறுப்பு அதிகமாயிட்டுல. அதான் போனை போட்டு சொன்னாங்க, அன்னைக்கு வந்திருப்பா, சோத்தை போட்டு கொடுத்துருங்கன்னு. அதான் சரி வாயா, அப்பா முட்டை பச்சு தரேன். இல்லப்பா, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏறி, தமிழ் அம்மாக்கு மட்டும் நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் சொல்லிக்கிட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்ப்பா. ஏமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லப்பா. காய்ச்சல் தான் அடிக்காம? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. காய்ச்சல் இல்ல. சரி, அப்ப கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறமா சாப்பிடு. அப்பாவுக்கு முக்கியமான டூட்டி இருக்குது, போறேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா கம்பெனிக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, நீ ரெஸ்ட் எடுத்து சாப்பிடு. அப்ப கிளம்புறேன். ஏமா, என்ன சதீஷே? இவன் இப்ப சாப்பிடலையா? பேர சாப்பிடுவானா? நெட்வொர்க்கு கிளம்புறேம்மா. நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா, பாத்துப்போ. சரி தங்க, அப்ப வரேன்னா? சரிங்கப்பா. அப்பா கிட்டயாவது சொல்லிருக்கலாமா? அப்பா, அம்மா ஒத்தையில நடந்து வந்தா நீ? அப்பா, எத்தனை நாள் சொல்லிருக்கேன், ஒத்தையில நடந்து வரப்படான்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்பா இங்கதான்ப்பா. இதுல என்னப்பா நடந்து வந்தேன்? எங்க எதுல நடந்து வந்த? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்திருக்க. எனக்கு தான் ஆளுக்கு போன் போட்டுட்டேன். அதான் நான் பதவிட்டு வரேன். என் அப்பா போன் போட்டுட்டாங்க நின்னு. எதுக்குப்பா சிரமம்? வீட்டுக்கு பத்திரமா வந்தியா வரலையான்னு உசுர பிடிச்சிட்டு வந்திருக்கேன். சரி, சாப்பிட்டியா என்ன? இல்லப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்ப்பா. துணி மாத்திரியாமா நீ? இப்பதான்ப்பா வந்தேன், மாத்துறேன். உன் நைட்டி மேல மொட்டை மேல தோச்சு காய போட்டுக்கலாமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லப்பா, நான் பேர மாத்திக்கிட்டேன். ஏமா, உடம்பு கறி சரியில்லையா என்ன? இரு, ட்ரெஸ் எல்லாம் மாத்த சரியாரும். அப்பா போய் நைட்டி எடுத்துட்டு வரேன். அப்பா, என்ன தங்கப்புல? தமிழ் மொழி செம்பகமொழி மாதிரி நானும் ஹாஸ்டல்ல நின்று படிக்கட்டுமாப்பா? ஏமா, அவங்க எடுத்துக்க கோர்ஸுக்கு ஹாஸ்டல்ல சேர்த்து தான் ஆகணும். இன்னொன்னு, வீட்டுல இருக்க எல்லா அப்படியும் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்தா வீட்டுல யாருமா இருப்பா? நீ ஒருத்தி வீட்டுல கிடக்க போய் தான் வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது. நீயும் ஹாஸ்டல் போயிட்டா நல்லாவா இருக்கும்? எல்லா பிள்ளையும் வச்சுட்டு போய் ஒரு பிள்ளை இல்லைன்னா நல்லாவே இல்ல. அதுக்குதான் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு இங்க வச்சிருக்குது. இல்லப்பா, சும்மாதான் கேட்டேன். ஏன் தங்கம், உனக்கு ஹாஸ்டல்ல படிக்கணும் ஆசையா இருக்கா? இல்லப்பா, இல்லப்பா, பரவாயில்லப்பா. சரி, அப்போ இனிமேல் அப்பாவே உன்னை கூட்டிட்டு போறேன் காலேஜுக்கு. பரவாயில்லப்பா, பொண்ணு மாமா கரெக்டா தான் கூட்டிட்டு போறாங்க. பாவம், அவனும் டூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கானுல்ல, அப்பாவே கூட்டிட்டு போறேன். சரிங்கப்பா. அப்பா, அண்ணே போன் அடிச்சானா? இன்னைக்கு ஏதோ முக்கியமான கேம்பஸ் இன்டர்வியூவா அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்டன் பண்ண என்னப்பா? யூஎஸ்ஏல ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனை யூஎஸ்ஏக்கு அனுப்ப போறீங்களா? போகணும் காணுங்களே, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பப்பா, அண்ணெல்லாம் அங்கெல்லாம் வேண்டாப்பா. அண்ணன் நம்ம கூட இருக்கட்டும்ப்பா. உங்க அண்ணன் கிட்ட நீயே பேசு. சரிங்கப்பா. அப்பா போனை போட்டா சொல்லுங்கப்பா. சரி, அண்ணன் போன் அடிச்சா நான் போன் கூட்டிட்டு வரேன். சரிங்கப்பா. சரி தங்க, நீ ரெஸ்ட் எடு, அப்ப வரேன்னா? சரிங்கப்பா.
பேசாம தினேஷ் அப்பா கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். நான் ஏன் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறேன்? ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஐயோ பயமா இருக்க. இத சொல்லிடலாமா? எக்கா டேய் இங்க தான்டா நிக்க. ஏன்டா கத்துற? அம்மா நீ காலேஜுக்கு போயிட்டு லேட்டா வந்தியாமே? ஏன் எதுக்கு? அம்மா இவர் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாரே, கேலி கேட்க வந்துட்டாரு. ஊருக்குள்ள வந்தாலும் ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா நான் கூப்பிட வந்திருப்பேன்ல. ஏன்டா எனக்கு ஒத்தையில வர தெரியாது? ஆம்பளை புள்ள நாங்க எதுக்கு இருக்கோம்? வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை ஒத்தையில விடக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. காலம் கெட்டு கிடக்கல, ஒரு சிக்னல் கொடுத்துக்க வேண்டியதானே, நான் வந்திருப்போம்ல. அடே பெரிய மனுஷா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா அக்கா சொல்றேன். நான் பதறி போயிட்டேன். தருண் மாமா கோத்த நிக்காத. எதுக்குடா? பாப்பா ஒத்தையில வீட்டுக்கு நடந்து போயிருக்கா, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் எட்டி பார்த்துட்டு வான்னு நான் இவ தோட்டத்துல பேர சொல்ல போணும். ஐயா சாமிகளா, வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேன்னு சொல்லுப்பா. கோவம் வர உனக்கு கோவம் வர. பொம்பளை பிள்ளை லேட்டா வந்து கோவம் வராது. 3:30 வீட்டுக்கு வந்துருவல்ல, மணி 4 மணி ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தா? சின்ன கேள்வி கேட்கான், மண்டையில கொட்டிடுவேன். மரியாதையா போயிரு. பாட்டி இவ என்ன மண்டையில கொட்டிடுவானா? டேய் போடா, நான் ஏற்கனவே தலை வெளியில இருக்கேன். இவன் வேற எட்டிட்டு மிதிக்கிறதுக்குள்ள ஓடிடு. உன்கிட்ட நம்ம தெருப்பையில வாழாட்டினானுவே. டேய் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, புள்ள உடைச்சிரு போடா. இல்ல என் காதுக்கு மட்டும் ஏதாவது வரட்டும், அப்ப இருக்குது. எதுனாலும் ஒழுங்கா வீட்டை சொல்ல பழகு. அட்டே படுத்தாதடா போடா. போறேன், திரும்பி வருவேன். விட்டுட்டு மிதிச்சிரேன் போடா. நான் இந்த விஷயத்தை எப்படி மறைக்க போறேனே தெரியல. ஐயோ மதன் அப்பாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதே அவ்வளவுதான், என்ன சுட்டு தள்ளுவாங்க. அங்க நடந்த சம்பவம் மட்டும் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், செத்த. பாப்பா பார்த்து போயிருமா, போன் வந்துட்டே இருக்கு. மாமா கிளம்பட்டுமா? ஐயா மாமா நான் போயிடுறேன் மாமா. இங்க பின்னாடி தானே நம்ம வீடு, நான் போயிடுறேன் மாமா. இருந்தாலும் வீட்டுல எல்லாம் சத்தம் போடுவாங்க. எனக்கு வேற போன் வந்துட்டே இருக்கு. இன்னும் 2 செகண்ட்ல அங்க ஸ்டேஷன்ல இருக்கணும். பார்த்து போயிரு தங்கம். ஐயா மாமா நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் போயிடுறேன் மாமா. சின்ன புள்ளையா பெரிய புள்ளையா பயமா தானே இருக்கு. நேரே போன பாட்டிட்ட போய் சொல்லிடு. சரிங்க மாமா. நேரே போற வழியில யார்ட்டி பேசக்கூடாது. நம்ம தெரு பயில எதுவும் வந்தாலும் பேசக்கூடாது, சரியா? சரிங்க மாமா. நம்ம ஊர் இடத்துல பைக்ல வாங்கமா கார்ல வாமா, வீட்டுல கொண்டு விட்டுதேன்னு சொன்னாலும் போக கூடாது. சரிங்க மாமா, நான் நடந்தே போயிடுறேன் மாமா, நீங்க போங்க. பயமா தான் இருக்கு. சரி நான் மாமா கிளம்புறேன்ல, பார்த்து போனோம். சரிங்க மாமா. சரி நடந்து போவா. ஐயோ இவனா? என்ன இப்போதைக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன் அப்படிதானே? இங்க பாருங்க, இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காதீங்க. என் குடும்ப தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நானும் எத்தனை நாள் தாண்டி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு வேலை சொல்லி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி, இல்லனா இல்லன்னு சொல்லி. ஏன்டி இதை பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்க? அதான் இல்லன்னு சொன்னேனே. எங்க வாய்தான் சொல்லுது, மனசு சொல்லலையா? ஆமா இவரை பார்த்தாரு. ஏன் அன்னைக்கு மட்டும் எந்த பதிலுமே சொல்லல? ஏன்டா உங்களை பார்த்தோன்னு இருக்கேன். இங்க பாருங்க, எங்க குடும்பத்தாளுக்கு என்ன கண் காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்னும் 5 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு போகல அவ்வளவுதான். நீ எப்ப குடும்பத்தை பார்த்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் மனசுல கதை என்கிட்ட சொல்லு. உங்க பாட்டி தானே, அன்னைக்கு தானே, அவங்க கிட்ட நான் வந்து பொண்ணு கேக்குறேன். தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காங்க, நான் படிக்கணும். படி, உன்னை யார் வேண்டானா? என்ன பிடிச்சிருக்கன்னு கேட்டேன். இப்பமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். தாயே நீ எவ்வளவு வேணாலும் படி, எத்தனை வருஷம் வேணாலும் படி, ஆனா எனக்கு பிடிச்சிருக்க மட்டும் சொல்லு. எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்டி என்ன சித்திராவதை படுத்துற? உன்னை நினைச்சு பைத்தியம் ஆகிட்டு இருக்க. உங்களை யார் பைத்தியமா இருக்க சொன்னா? நான் ஒரு காலமே என் குடும்பத்தை மீறி எதுவும் நான் பண்ண மாட்டேன். என் குடும்ப பார்வையில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னும் நான் 10 நிமிஷத்துக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள போகல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதையா வழி விடுங்க. அப்போ இதான் உன் முடிவு இல்ல? இப்ப இல்ல, எப்பவுமே இதான் என் முடிவு. என் அப்பா மாதிரி, எங்க மாமா மாதிரி, பாட்டி தாத்தா என் அண்ணன் மாதிரி, இவங்க எல்லாம் என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்காங்களோ அதான் என் முடிவு. அவங்க யாரும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா வாழ்ந்துருவேன். என் குடும்பத்தார்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு. சின்ன வயசுல இருந்தே பொத்தி பொத்தி வளர்க்கறவங்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு. பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்காங்களே, என்ன யாரும் தானே கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமா தாயே, உன்னை பொத்தி பொத்தி தான் பாதுகாக்காங்க. இல்லங்க பெருமையா தான் இருக்குது. இவ்வளவு பெரிய ஊர்ல இருந்தும் ஒருத்தன் கண்ணு போடாம வளர்த்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அம்மா அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நீ உங்க மாமா மாதிரி உங்க அப்பா மாதிரி சொல்ற மாப்பிளையே கட்டுக்க. ஆனா மனசுக்கு பிடிச்சவன் கட்டுவியா? இப்ப இல்ல, எப்பவுமே உன் மனசுக்கு பிடிச்சவன் நான் தான், அது எனக்கு தெரியும். அத நீங்க சொல்லக்கூடாது, அத நான் சொல்லணும். இந்த திமிர் தாண்டி, இந்த திமிர் பேச்சு அப்படியே அன்னைக்கு உரிச்சு வச்ச மாதிரி. இங்க பாரு, இதுக்காகவே நான் பைத்தியமா இருக்கேன். உன்னை தவிர நான் வேற எவ்வளவு எடுத்து பாத்துக்கிட மாட்டேன். எனக்கு நீ வேணும், புரியுதா? சும்மா இந்த சின்ன பசங்க மாதிரி ரோஸ் பூ கொடுத்துட்டு கட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஐ லவ் யூ உனக்கு உசுர கொடுப்பேன். அப்படி இப்பெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான், புரியுதா? ஐ லவ் யூ. உன் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, புரியுதா? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு உங்களை பிடிக்காது. தேவையில்லாம நீங்க எதுவும் என்ன பேச வேண்டாம். திமிருடி, உன் குடும்பத்துக்கே உண்டான திமிரு தானே. இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுறேன்.
உன் குடும்பத்துல ஒண்ணு கூட ஒரு படி கிடையாது. எல்லாத்துக்குமே கொழுப்பு ஏகப்பட்டது, திமிரு, ஆணவம். நேர்மையா இருக்கவங்கள பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆமா, என் குடும்பம் ஏமாத்துற குடும்பம் பாரு. சொன்னாலும் சொல்லட்டாலும் நீங்க ஏமாத்துற குடும்பம் தான். அதான் உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாதுல. பின்ன எதுக்கு ஏமாந்து பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ தெரியல, அந்த குடும்பத்துல தான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது. என்ன செய்ய, பிடிச்சு போச்சே. அப்படி ஒண்ணு கொட்டாயமா பிடிக்கணும் அவசியம் எல்லாம் இல்ல. என் குடும்பம் திமிரு பிடிச்ச குடும்பம். நல்ல யோக்கியமான குடும்பத்துல போய் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. திமிரு பிடிச்ச குடும்பத்துல ஒண்ணு தேவையில்ல உனக்கு. இந்த திமிரு பேசுறாண்டி, அது எப்படி உன் குடும்பத்துல எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்குது? இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்ன பிசினஸ்ல உன் குடும்பம் எங்க ஜெயிச்சுக்கிட்டே போகுது. எங்க அம்மா மாதிரி எது தொட்டாலும் பொண்ணாகும். நான் பார்த்ததுல ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே குணம் இருக்குது, உன் குடும்பத்தை தான் பார்த்திருக்கேன். திமிரு, ஆணவம், தற்பெருமை. இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. அதாண்டி, நீ ஏன் பேச மாட்ட? உன் குடும்ப புத்தி பேசிட்டு போ. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது, அதுக்காக உன்னை விட்டுற மட்டும் நினைக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அடிப்பா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அடி, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். சீப்பா, நான் நினைச்சா எங்க கூட என்ன வேணாலும் பண்ண முடியும். நானும் இங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் இங்கேயே உன்னை கட்டி பிடிச்சு முத்துனேன்னு வச்சுக்கைய, உன் மானம் மரியாதை எல்லாம் கப்பல் எறியும். ரோட்ல போகும்போது ஒரு சொறி நாய் கடிச்சிட்டு தான் நினைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன்டா. ஏண்டா இன்னும் எந்த கருத்துலடா இருக்க? டேய், நானா சுயமா வந்து என் கற்பை தொலைச்சாதான்டா அது அவமானம். தேடி வந்து அவமானப்படுத்தினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது சொறி நாய் வேலை. ரோட்ல போகும்போது தெரியாம கடிச்சிட்டு நினைச்சு போய்கிட்டே இருக்கணும். ஹாய் திமிரு, அண்ணக்குழி வளப்பில்ல. சொல்லுது ஈசிடி, அப்புறம் சம்பவம் நடந்தா தெரியும். உன்னை விரும்பிட்டேங்கக்காக ரொம்ப மட்டம் தட்டாத, மறக்க முடியல. அதான் என் குடும்பத்தை உன் குடும்பம் தோக்கடிச்சுட்டே போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் தோக்கடிக்க நானும் பாக்குறேன். இந்த விஷயத்துல நீ தோத்துதான் போக போற. பாக்கலாண்டி, உங்களெல்லாம் எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். என் அப்பா வேணா உங்ககிட்ட தோத்துருக்கலாம், நான் ஒரு காலமும் தோத்து போக மாட்டேன். ஏன்னா நான் அசோக். யாரு? அசோக். இந்த அசோக் எவங்கிட்ட தோத்து போக மாட்டான். காணி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுறேன் இதே ஊர்ல. மோதிரம் இருந்தா எங்க அம்மா கிட்ட போய் மோதுங்க. எதுக்கு கீழ்த்தரமா கீழடி ஏங்கிட்டு வந்து மோதிட்டு இருக்கீங்க? ஜெயிக்கிறவன் நேரா தான் ஜெயிப்பான். இப்படி குறுக்கு வழி தேர்ந்தெடுக்க மாட்டான். நீ இப்படிதான் நினைச்சிட்டு இருப்ப எனக்கு தெரியும்டே. இங்க பாரு, உங்க அம்மாலாம் பகதான், நான் இல்லங்கல. ஆனா அவங்க புள்ளதான் நீ எனக்கு தெரியாது. நான் உன்னை உண்மையாவே விரும்பினேன். அவங்க புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வெறுக்க முடியல. என் காதலே உண்மை. உன் குடும்பம் எனக்கு பகதான், நான் இல்லங்கல. ஆனா நீ இல்ல. சத்தியமா சொல்றேன், உன்னை மனசார விரும்புறேன். உன்னை மனசார விரும்புறேன். உள்ளுக்குள்ள இருந்து விரும்புறேன். இப்ப லட்டால் எப்ப மாதிரி என் காதல் உனக்கு புரியும். இப்ப நீ உன் குடும்பத்து முறையில பேசிட்டு இருக்க. இப்ப எல்லாம் எப்ப மாதிரி ஒரு நாள் யாருமே உனக்கு புரியும். என் காதல் உண்மைன்னு உனக்கு புரியும். உங்க பாதை வேற, எங்க பாதை வேறதான். ஆனா நீயும் நானும் ஒண்ணு. உன் குடும்பம் என் குடும்பம் பகதான் இல்லங்கல. ஆனா எனக்கு உன் உறவு வேணும். அது இப்ப இல்ல, எந்த ஜென்மத்திலே நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த அசோக். அது இந்த அண்ணக்கிளி கிட்ட நடக்காது. முடியாததை முடிச்சு காட்டுவா இந்த அசோக். எதுக்கு அசரவா இந்த அண்ணக்கிளி இல்ல. ஏன்னா நான் அண்ணக்கிளியோட வளப்பே. போடா போய் வேலை இருந்தா பாருப்பா. இந்த திமிரு தாண்டி, இந்த திமிரு தான் நீ என்ன பேசினாலும் பின்னாடியே வர வைக்குது. ஒழுக்கம், இந்த ஒழுக்கம், இந்த நேர்மை, இந்த துணிச்சல் ஒரு பொண்ணுக்கே இருக்க வேண்டிய தழக்கணும். அதாண்டி என்ன பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்குது உன் மேல. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்றி போகட்டும். I love you, I love you, I love you. உன்னைக்கு எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன பிடிச்சாதாண்டி ஆச்சரியம். உனக்கு என்ன பிடிக்கலங்கிறதுல எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஒரு பொண்ணு அவ விருப்பம் இல்லாம அவளை நேசிக்கிறேன்னு சொல்றதே தப்புதான். இந்த அடிப்படை நாகரிகம் கூட உனக்கு இல்ல. அப்படி இல்லாதவன் மனுஷனே கிடையாது, மனுஷ ஜென்மத்துக்கும் கீழே. இப்படியே உன் பாட்டிக்காரி உன்னை சொல்லி வளர்த்திருக்கா. இந்த வாட்டி என் பாட்டியை பத்தி ஏதாவது சொன்ன? ஏண்டி, காதல் பொதுவானது. அது எல்லாருக்கும் எப்ப வேணாலும் வரலாம். இன்னாரு மேல, எதிரி மேலதான், எதிரி குடும்பத்து மேலதான் வரணும்னு அவசியம் இல்ல. வரும். அது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும். காதல் ஒண்ணும் தப்புன்னு எங்க பாட்டி சொல்லி வளர்க்கல. அது வரலன்னா தப்புன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா அது யாரு மேல வரணும்னு அதை நான் தான் முடிவு பண்ணணும். கொட்டாயப்படுத்தி வரக்கூடாது. அப்படி ஒருவேளை எனக்கு காதல் வந்ததுன்னா நான் சூஸ் பண்றவரே நல்லவரா இருப்பாரு. உன்ன மாதிரி தராதரம் இல்லாதவரா இருக்க மாட்டாரு.
ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுங்கிற அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒண்ணு நான் லவ் பண்ணுவேன் நினைச்சியா? நான் இல்ல, எந்த பொண்ணு விரும்ப மாட்டான். ஒரு பொண்ணுகிட்ட பண்பா பேச பழகு. நீ சொல்லிதான் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் பகனே எனக்கு தெரியும். எங்க பாட்டி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க, பகைய சொல்லி வளர்க்கல. எங்க குடும்பத்துக்கு யாரு எதிரின்னு சொல்லி எங்க பாட்டி வளர்க்கல. இன்னாரே நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க பாசமானவங்க, இவங்க அன்பானவங்க அப்படின்னு சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. ஆமாமா, உன் குடும்பம் ரொம்ப யோக்கியமான குடும்பம். என் குடும்பம் அயோக்கியமான குடும்பமே இருந்துட்டு போட்டோம். இந்த அயோக்கியமான குடும்பத்துக்கு தான் நீ வர போற, அதை மறந்துடாத. போடா போடி. ஹாய் அத்தா வராத, ஒளிஞ்சிரு. ஒளிஞ்சி. திமிரு திமிரு.